பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மார்ச் மாதம் வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வார்த்தையானது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சத்தமிட்டு கெம்பீரி, நீ சீயோனில் வாசமாயிருக்கிறவள். சீயோன் என்றால் பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஸ்தலம், தேவன் தங்கியிருக்கும் இடம். இந்த சீயோனில் இருக்கிற இந்த தேவன் உன் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறாராம். ஆகவே நீ அவரை கெம்பீரித்து பாடு, அதாவது வீர முழக்கமிடு, உன் சத்தத்தை உயர்த்து, நீ சத்தமிட்டு கெம்பீரி. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் நீ கெம்பீரித்து நீ துதிக்கிற பொழுது, நீ ஆராதிக்கிற பொழுது, உன் சத்தத்தை உயர்த்துகிற பொழுது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்கள், ஒரு பரிசுத்த நகரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி என் தேவன் உங்களை வேறு பிரித்திருப்பது மட்டுமல்ல, உங்களை அவர் தெரிந்து கொண்டார், உங்களை அறிந்து வைத்து இருக்கிறார், உங்களை தம்முடைய ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, சங்கீதம் 9:11 தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் சீயோனில் அவர் வாசமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, சீயோனில் வாசமாயிருக்கிற இந்த தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்கள் மத்தியில் அவர் பெரியவராய் இருக்கிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இந்த மாதத்திலே நீங்கள் ஒன்றை விசுவாசியுங்கள், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் மத்தியில் அவர் இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார், என் குடும்பத்தின் மத்தியில் அவர் இருக்கிறார், எங்களை அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை, நாங்கள் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார் என்கிற ஆழமான விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். பிரியமானவர்களே, சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்கள் நீங்கள். இந்த பரிசுத்த ஸ்தலம் எருசலேம், இது தாவீது கைப்பற்றின ஒரு நகரம். தேவன் அந்த நகரத்திலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்னார். அங்கே இருக்கும் பர்வதத்திலே தேவன் நான் வாசம் பண்ணுவேன், இது என்னுடைய நகரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேம் ஒரு பரிசுத்த நகரமாக காணப்படுகிறதோ, எப்படி இந்த சீயோன் பர்வதம் தேவன் தங்கும் வாசஸ்தலமாக காணப்படுகிறதோ, அதுபோலதான் புறஜாதிகளாகிய நமக்கு அது தேவன் வாசம் பண்ணும் இடமாகவே அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அது எப்படி என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நம்மை ஒன்று சேர்த்தார். பிரியமானவர்களே, புறஜாதிகளாகிய நம்மை என் தேவன் ஒன்று சேர்த்தார். நமக்கு பிரிவினையாயிருந்த நடுச்சுவரை அவர் தகர்த்து எறிந்தார், இருதரத்தாரையும் அவர் ஒன்று சேர்த்தார். பிரியமானவர்களே, நாமும் இப்பொழுது அந்த தேவனை அப்பா பிதாவே என்று தைரியமாக கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். என் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவேதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:22 வாசிக்கிறோம், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது எருசலேம், அதாவது அந்த பரிசுத்த நகரத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். இந்த வல்லமையுள்ள இந்த தேவன் உங்கள் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார்.
அவர் இருக்கிற பொழுது நமக்கு பயமேன் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு நான் இவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று அந்த ஜனக்கூட்டங்களை அவர் தெரிந்து கொண்டு இவர்களை கொண்டு நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். அதுபோலவே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை என் தேவன் மீட்டெடுத்தார். அவர்களை மீட்டெடுத்து செங்கடலை பிளக்கச் செய்து அதன் நடுவாக அவர்களை கடக்கச் செய்து இன்னும் பல இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த தேவன் செய்தார். உலக ஜனங்கள் கண்டு, மற்ற ஜாதிகள் கண்டு பயந்தார்கள், நடுங்கினார்கள். இவர்கள் மத்தியிலே இந்த தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்களுக்கு முன்பாக வருகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பயந்து நடுங்கினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினிடத்திற்கு வந்த உங்களை என் தேவன் பாதுகாப்பார். உங்களை என் தேவன் வழி நடத்துவார். உங்களை முற்றும் முடிய அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜனங்களுடைய நடுவில் இருந்து அவர் பிரியாது இருந்தார். அந்த ஜனங்களை விட்டு விலகாது இருந்தார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே அவர் மேகஸ்தம்பமாய் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களை வழிநடத்தினார். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி நடக்கிற பொழுது என் தேவனும் அவர்களோடு கூட நடப்பாராம். தேவ மகிமை அந்த பெட்டிற்குள் இருந்தது. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் நடுவில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த ஜனங்களை நான் அழிப்பேன் என்று எழும்பின அத்தனை ஜனங்களும் முறியடிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்தார் என் தேவன். இந்த பரம எருசலேமில் வாசமாயிருக்கிற இந்த தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த மாதத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்த்து கொண்டிருந்த மற்ற தேசத்தார் அவர்கள் நடுங்கினார்கள், பயந்தார்கள். இந்த தேவன் எகிப்தியருக்கு செய்த அந்த பயங்கரத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்கள். யாத்திராகமம் 15:9 வாசித்து பாருங்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னானாம். ஆனால் தேவன் அவர்களை சமுத்திரத்திலே தன் நாசியின் சுவாசத்தால் செங்கடலை 2ஆக பிளக்கச் செய்து நடுக்கடலிலே அலைகள் இரு பக்கமாக தண்ணீர் பிரிந்து அவைகள் உறைந்து நின்றதாம். அதன் மத்தியிலே வெட்டாந்தரையை போல் நடக்கச் செய்து அவர்களை கடக்கச் செய்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த அவர்களை நான் தொடருவேன், அவர்களை பிடிப்பேன், அவர்களை கொல்லுவேன், நீங்கள் பட்டயத்தால் அவர்களை நாங்கள் அழிப்போம் என்று சொன்ன அந்த பெருங்கூட்டத்தை என் தேவன் சமுத்திரத்திலே அவர் அழித்து போட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய பார்வோன்கள் யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் அவர்களை இயல் பொருளாக்குவார். உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களை தொடர்ந்து வரக்கூடிய போராட்டங்கள், உங்களை தொடர்ந்து வரக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவன் அவைகளை முறியடிப்பார். பிரியமானவர்களே, உங்களை தொடர்ந்து வரும் பார்வோன்களை என் தேவன் முறியடிப்பார். அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் இன்றைக்கு, ஆனால் உங்களை அவர்கள் ஜெயிக்க முடியாது. காரணம், என் தேவன் உங்கள் நடுவில் அவர் பெரியவராக இருக்கிறார். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை வழி நடத்தும்படி. ஆக இந்த தேவனை நீங்கள் கம்பீரித்து அவரை பாடுங்கள், அவரை துதியுங்கள், அவரை ஆர்ப்பரியுங்கள். நீ சத்தமிட்டு கம்பீரி என்று வார்த்தை சொல்லுகிறது. நீ சத்தமிட்டு கம்பீரி, உன் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஏற்கனவே உன் நடுவில் தான் அவர் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை துதிப்பது, அவரை ஆர்ப்பரிப்பது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது. நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து நீங்கள் அவரை துதியுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் மாறுவதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அவர் செய்த கிரியைகளை சொல்லி துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளை சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த மாதம் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் தோற்று போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என் தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தை ஆயத்தப்படுத்துவார். உங்களை சமாதானமாக்குவார். உங்கள் உள்ளங்களை அவர் நிரப்புவார். உங்கள் உள்ளத்தில் அவர் சந்தோஷத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே,
ஆகவே தான் மத்தேயு 18:20 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எங்கு 2-3 பேர் என் நாமத்தை கொண்டு அவர்கள் கூடுவார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் துதிப்பேன், குடும்பமாய் துதிப்பேன். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் நாங்கள் சேர்ந்து அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், எங்கள் பிரச்சனைகள் மாறும் என்று நீங்கள் துதித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நான் அதை அநேக முறை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நானும் என் மனைவியும் ஏதாவது ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகிறது, ஒரு பிரச்சனையோ, ஒரு போராட்டமோ, ஒரு நிந்தையோ, ஒரு அவமானமோ, எது வந்தாலும் சரி, எங்கள் தேவைகள் அநேகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து, நாங்கள் குடும்பமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து கைகோர்த்து நின்று நாங்கள் ஜெபித்து வேண்டிக் கொள்வதை என் தேவன் அருளாதிருந்த நாட்களே கிடையாது. என் தேவன் எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே. எப்படி என்றால், நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஒன்றாக குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரதர், ஆனால் என் கணவர் வருவதில்லை, என் மனைவி வருவதில்லை, இல்லை என்று சொன்ன பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பதில்லை, நாங்கள் ஆங்காங்கே அமர்ந்து நாங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரங்கள் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் குடும்பமாய் அமர வேண்டும். உங்கள் நடுவிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறவர். நீங்கள் அங்கங்கே சிதறி இருந்தீங்கன்னா அவர் உங்கள் மத்தியில் அவர் வாசம் செய்ய முடியாதான். நீங்கள் ஒன்று சேருகிற பொழுது, ஒருமனப்படுகிற பொழுது, ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஒருமனப்பட வேண்டுமா? ஒருவன் 1000 பேரும் 2 பேர் சேருகிற பொழுது 10,000 பேரை துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் சேருகிற பொழுது, ஒன்று சேருகிற பொழுது பிரியமானவர்களை, பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே. இந்த மாதத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்று கூடி குடும்பமாக கணவன் மனைவியாக இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் பிரியமானவர்களே. என் தேவன் உங்கள் நடுவில் பெரியவராய் இருப்பார். இதை நீங்கள் அல்ல, உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் சாட்சி. உங்களை வெறுத்தவர்கள் உங்கள் முன்னாடி வந்து சாட்சி சொல்லுவாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்களிடத்தில் வந்து சாட்சி சொல்லுவாங்க. உங்கள் வளர்ச்சியை கண்டு, உங்கள் சந்தோஷத்தை கண்டு, உங்களுக்குள் காணப்படக்கூடிய அந்த சமாதானத்தை கண்டு உங்கள் சத்துருக்கள் உங்கள் பாதப்படியாக்கி போடுவார். உங்கள் சத்துருக்களை என் தேவன் உங்கள் பாதப்படியாக்கி போடுவார். நீங்கள் துதிக்கிற பொழுது துதிப்பதிலே அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் துதித்தார்களாம். கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தானாய் விழுந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் தானாக திறந்தது. உங்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட கட்டுகளும் இருக்க முடியாது. பிசாசானவன் உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் தானாக கலண்டு விழும் பிரியமானவர்களே. அது அகன்று போகும். உங்களை கண்டு பிசாசு பயந்து ஓட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து அவரை ஆர்ப்பரிப்பது, வீர முழக்கமிடுவது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது, அவரை மகிமைப்படுத்துவது. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் தேவன் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராகவே இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். முற்றுமுடியவர் நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாக இருங்கள். இந்த தேவனை நம்பின ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை. அவர் சொல்வார் என்று சொன்னால் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். பிரியமானவர்களே, உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் நீங்கள் இந்த இயேசுவின் பாதத்தண்டையில் கொண்டு வந்து வையுங்கள். அவர் உங்களை நடத்துவார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவரை உயர்த்துங்கள். அவருக்கு அது மட்டும்தான் வேணும். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். சகலமும் படைத்தது அவர்தான். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளை கொண்டு நாம் அவருக்கு அதை கொடுத்து நாம் அதை ஈடுகட்ட முடியாது. அவருடைய அன்பை நாம் ஈடுகட்ட முடியாது. அவரை நாம் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் அவருடைய நாமத்தை நாம் துதிக்கிற பொழுது, ஏனால் அதற்காகவே நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். விழுந்து போன ஒரு தூதனுக்காக, எந்த தூதன் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தானோ அவன் விழுந்து போனதற்கு பிற்பாடு தேவன் மனிதனை உருவாக்கி நாம் அவரை ஆர்ப்பரித்து அவரை துதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் உயர்த்தி பாருங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, அவர் உங்கள் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார். என் கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128:5 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். செழிப்பான வாழ்க்கையை நீ பாப்பா.
உன் சந்ததி உனக்கு முன்பதாக, உன் கண்களுக்கு முன்பதாக செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதை நீ கண்டு பூரிப்படைவாய். உன் இதயம் சமாதானப்படும், உன் இதயம் சந்தோஷப்படும், உன் இதயத்துக்குள்ள ஒரு நிம்மதி உண்டாகும். இளைத்து போன உன் சரீரத்துக்கு என் தேவன் ஒரு பலத்தை கொடுப்பார். உன் சந்ததியின் சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். கவலைப்படாதீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்திலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ் டாடி, என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரியவராக இருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் சுவாமி. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்கள் முடங்கும் ஒரே நாமம் உடைய நாமம் மாத்திரமே. அது இயேசு என்கிற நாமமே. இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது பிசாசுகள் நடுங்குகின்றன. அப்பா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ் டாடி, உங்கள் நாமத்தை நீங்கள் எங்களிடத்தில் கொடுத்துட்டு போயிருக்கீங்கப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம், இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும், போராட்டங்களும், கண்ணீரும், கவலைகளும், கஷ்டங்களும் மறைந்து போகட்டும் அப்பா. ஆமா ராஜா, நீர் அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீர். உடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு. அம்மா ராஜா, உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும் பாவங்களை நீக்கும்படிக்கு, அவர்களை மன்னித்து உடைய மார்பில் போட்டுக்கொள்ளும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீங்க சுவாமி. கட்டி அணைக்கும்படி வந்தீர், அவர்களை முத்தமிடும்படி வந்தீர் அப்பா. எஸ் டாடி, ஆமா ராஜா, பாவம் என்கிற அந்த திரையை நீர் கிழித்து போட்டீர் சுவாமி. உடைய ரத்தம் எங்களை இப்பொழுதும் கிட்டி சேர்த்து இருக்கிறது. ஒரு உறவை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீ வாங்கி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமாராஜா, இப்பொழுதும் எங்கள் நடுவில், எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறீர். நீர் ஆவியாக இருக்கிறீர் அப்பா. எஸ் டாடி, பரிசுத்த ஆவியானவராய் நீர் இருக்கிறீர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நேரத்திலும் கூட இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை அதிகமாக இறங்கட்டும் அப்பா. ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, இந்த மாதம் முழுவதுமாக உடைய பிள்ளைகளை நீ நடத்துகிற பாதைகள் இயேசுவே, அது செம்மையான பாதைகளாக இருக்கும். அது ராஜரீக பாதையாக இருக்கும். எஸ் டாடி, உங்கள் பிள்ளையுடைய தலையை நீங்கள் உயர்த்துவீங்கப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் வாளாக இருக்க முடியாது சுவாமி. அவர்களை தலையாக நீர் மாற்றுவீர். கீழாக அல்ல, அவர்களை மேலாக உயர்த்துவீர் சுவாமி. கண்மலையின் மேல் அமர வைத்து அழகு பார்ப்பீரே சுவாமி. எஸ் டாடி, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் தெய்வமே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ பிரசனமும் தெய்வ வல்லமையும் இப்பொழுதும் இறங்கட்டும். இந்த மாதம் ஒரு ஜெயகம்பீரமான மாதமாக இருக்கட்டும் அப்பா. எஸ் டாடி, தேவன் அவர்கள் நடுவிலே உலாவுகிற மாதம், அவரை துதிக்கிற மாதம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற மாதம், அமர்ந்திருந்து கர்த்தர் செய்யும் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அமராஜா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எஸ் டாடி, அவரை துதித்து கொண்டும் அவரை ஆராதித்து கொண்டும் நீங்கள் இருப்பீர்கள். தேவனோ உங்கள் நடுவில் அவர் பெரியவராக இருப்பார், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லப்பட்ட இந்த நாளின் வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அமராஜா, தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். அமராஜா, உம்முடைய சமாதானம், கிருபையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, சூழ்ந்து கொள்ளுவதாக. காருண்யம் என்னும் கேடகத்தால் மூடிக்கொள்ளுங்கப்பா. பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிந்து போகட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும் சுவாமி. எஸ் டாடி, முற்றுமுடிய நடத்த வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, உடைய பொற்பாதத்திலே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.